Taste the Daily. செங்கல்பட்டில் வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல முக்கிய அதிகாரிகள் இல்லாததால் மனு கொடுக்க வந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக அருண், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த குறைதீர் கூட்டத்தில் மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவது வழக்கம். குறிப்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியர் இந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகளும் வழக்கம் போல் பங்கேற்காதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல இன்றும் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகளும் பொதுமக்களும் மனு கொடுக்க வந்திருந்தனர். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கரும்பாக்கம், ராயல்பட்டு, விலாங்காடு, விப்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் பல்வேறு விவசாயிகளில் தங்கள் விளை நிலங்களில் நெல்மணிகளை கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 4 மாதங்களுக்கு மேலாக பணம் வழங்கப்படாததை குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்து மனு கொடுக்க வந்திருந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் இல்லாததை கண்டித்து விவசாயிகள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் வந்தால்தான் நாங்கள் மனு கொடுப்போம் என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர். திமுக ஆட்சியாளர்கள் சரியில்லாததால் மாவட்ட ஆட்சியர்கள் பணி செய்யவில்லை என குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியரின் இந்த தொடர்ச்சியான வருகையின்மை அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை குறைப்பதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். நெல் கொள்முதல் நிலைய பணம் பட்டுவாடா தாமதம் குறித்த உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய கோரிக்கை வேண்டும் என்பதே அனைவருக்கு எதிர்பார்ப்பாக உள்ளது. இனிமேலாவது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகளும் பங்கேற்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. ஏன்னா நீங்க விவசாயி தான் வந்து எனக்கு தெரியல, சொல்லுங்க. இந்த மீட்டிங்கோட நேம் சொல்லுங்க. இது முன்ன கிளியரன்ஸ் முதல்ல கிளியரன்ஸ் சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. கூட்டா போய் அவன் 3 மாசம் 4 மாசம் ஒரு மாசம் மனு விவசாயி பண்ணுவாங்க. விவசாயிகள் மனு 3-4 மாசம் பயிர் வச்சா 3 மாசம் நெல் போட்டுட்டான், அரசாங்கம் போட்டா வியாபாரிக போட்டான். போன டைம் வந்து அவன் மனு அக்ரி 4 மாசம் ஒண்ணுமே நில போட மனு நான் தேங்கத்து போறேன் நான் நினைக்கிறேன். மொத்த பேர் ஓகே ரோட்ல இங்க மீட்டிங் வேலை முடிஞ்சாதான் மனசுனா ஒரே ஒரு ஆள் கூட மனு வந்த பிறகு கரெக்டா வெளியே போக மாட்டாங்க. தயவுசெய்து அமைதியா இருங்க சார். கலெக்டர் சார் வருவாங்க, நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அமைதியா இருங்க சார், வருவாங்க. See you.